வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வந்திருக்கேன். இப்போ என் உயிரோட மதிப்பு 2 lakhs. அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ் இருந்து கொடுப்பாங்க. அதை நீ அனுபவிக்க முடியாது. என்ன நீங்க என் பொண்ணாடி அனுப்பிட்டா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் ஹெல்த் 360. நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 80 கோடி பேர் கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து போய் சேரவே மாட்டேங்குது. ஒரு பைக்ல நீங்க இன்சூரன்ஸ் போடுறீங்க, ஒரு ஃபோனுக்கு நீங்க டெம்பர் கிளாஸ் போடுறீங்க, கவர் போடுறீங்க. ஏங்க இத்தனைக்கும் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எப்படி எடுப்பாங்க, என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத எல்லாருமே மறந்துடும். அதே போல சேவிங்ஸ் பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஏஜுக்கு உங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும்ல, இந்த அளவுக்காவது எனக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் இருக்கணும், இந்த அளவுக்காவது பணம் எனக்கு இன்கம் வரணும் அதுல இருந்து அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ரொம்ப ரொம்ப கம்மி லெவல்ல வந்து சேவிங்ஸ் பண்றாங்க. அதாவது 80-20 60-40 அப்படின்றதுக்கு பதிலாக 90% செலவு பண்ணிட்டு 10% சேவ் பண்றாங்க. நான் படிச்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிங்க. நீங்க வந்து மினிமம் ஆஃப் உங்க சேலரியில இருந்து 30% சேவ் பண்ணா மட்டும்தான் உங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது. மறக்காம இன்சூரன்ஸ் தேவைகள் எது இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கன்சல்டன்சி ஃப்ரீயா நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஏஜ், இன்கம், உங்களோட பட்ஜெட், உங்களுக்கு என்ன மாதிரி பாலிசிஸ் வேணும் அப்படிங்கறத நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ so much for watching this shots.